மக்கள் நலனை காக்க மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் 6 கட்சிகளும் வருங்காலத்திலும் இணைந்து செயல்படும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நல கூட்டணி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, திருமாவளவன், ஜி. ராமகிருஷ்ணன், முத்தரசன் மற்றும் தமாக தலைவர் ஜி. கே. வாசன் ஆகியோர் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்தனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, சட்டப்பேரவைத் தேர்தலில் பணப்பட்டுவாடா மூலம் அதிமுகவும் திமுகவும் வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். வரும் காலங்களிலும் 6 கட்சிகளும் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். இணைந்து செயல்படுவது மக்கள் நலனை காக்க, தமிழக வாழ்வாதாரங்களை காக்க, நம் எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்வை காக்க, தமிழ்நாட்டு மக்களினுடைய மொத்த நலனை காக்க நாங்கள் இணைந்து 6 கட்சிகளும் இணைந்து செயல்படுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். தர்மம் நிரந்தரமாக தோற்காது. அநீதி நீண்ட காலத்துக்கு உடனே அழிந்து விடாது. அநீதியும் அக்கிரமும் அதர்மமும் உடனே அழிந்து விடாது. ஆனால் அந்த நெடிய போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் வீழ்ந்துதான் தீரும். இதுதான் இயற்கை நியதி, வரலாற்று நியதி. அதைத்தான் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் வெல்லும், கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் 6 கட்சிகளும் இணைந்து பணியாற்றுவோம்.